Hi friends, good morning. Today bachelor's room in beetroot பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வானச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடுகு நம்ம சேர்த்திக்கலாம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு கடலை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைக்கு அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலைக்கு அடுத்தது அது நல்லா வேக விட்டு மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு அது 1 or 2 மினிட்ஸ் அது நல்லா வேகணும். அது வெந்த பிறகு மறுபடியும் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சு அதில் போட்டு வணக்கலாம். அந்த வெங்காயம் வணக்கும் போது அதனுடைய கலர் ப்ரௌனிஷாக மாறும். அது நல்லா ப்ரௌனிஷாக மாறினதாக தான் வெந்ததாக அர்த்தம். நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு நல்லா வணக்க விடணும். இப்போ நல்லா அது வெந்துருச்சு. வெந்த பிறகு பீட்ரூட் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பீட்ரூட் உள்ளே போட்டு வணக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு நம்ம சேர்த்திக்கணும். தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திட்டு நல்லா அதை சிம்மில் வச்சு லைட்டாக வணக்கிட்டே இருக்கணும். அது வணக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருந்த பீட்ரூட் ஃபுல்லாக நம்ம போட்டு இதை நல்லா வணக்கி வேக வைக்கணும். நல்லா பீட்ரூட் வந்த பிறகு அதுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். அருமையான பேச்சுலர்ஸ் ரூம் இன் பீட்ரூட் அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.